இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். அரவக்குயவனே என்னை வனையுமே, உம் சித்தம் போல் என்னை வனையுமே. அரவக்குயவனே என்னை வனையுமே, உம் சித்தம் போல் என்னை வனையுமே. உமக்காக என்னை வனையுமே, களிமண்ணான என்னை வனைந்திடுமே. உமக்காக என்னை வனையுமே, களிமண்ணான என்னை வனைந்திடுமே. பரமக்குயவனே என்னை வனையுமே, உம் சித்தம் போல் என்னை வனையுமே. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 14 அதிகாரம் 22 நான் வாசிக்கிறேன். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பாருங்கள், பவுல் தன்னுடைய ஊழியத்தின் பாதையில் அநேக பாடுகளை கடந்து வருகிறார். முந்தின வசனம் சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல அவனுடைய வார்த்தை சொல்லும் பொழுது அந்த ஜனங்கள் எல்லாம் வந்து பவுலை அடித்து ஒன்றுமில்லாமல் பண்ணி சிதைத்து விடுகிறார்கள். அவர் செத்து போய்விட்டார் என்றே தூக்கி போட்டு விட்டு போய்விடுகிறார். யோசித்து பாருங்களா, அவர் அங்கு கிடக்கிற மீண்டுமா எழுந்திருக்கிறார். எழுந்து வந்து சீஷர்களை மற்றவர்களாம் சந்திக்கும் போது திடப்படுத்த அவர்களுக்கு தைரியம் கொடுக்கிறார். இன்னைக்கு நாம் ஒரு சின்ன அடிபட்டு விட்டால், சின்ன பிரச்சனை வந்தா நமக்கு யாராவது ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா? யாராவது தேர்தல் சொல்ல மாட்டாங்களா? எனக்கு யாராவது ஒருத்தர் கொஞ்சம் தைரியம் கொடுக்க மாட்டாங்கன்னு புலம்ப ஆரம்பிச்சிருந்தோம். ஆனால் பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கை பாருங்க, அவர் எவ்வளவு பாடுகளின் பாதையில கடந்து போனாலும் மற்றவங்களுக்கு தைரியம் கொடுக்கிறாரு, மற்றவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறாரு. அதோடு மட்டுமல்ல, உபத்திரத்தின் பாதையில தான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியும். பாடுகள் உண்டு என்று சொல்லி அந்த காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு நாம பாடுகளே இருக்கக்கூடாது, கஷ்டமே இருக்கக்கூடாது, தொழிலுன்னா நஷ்டமே வரக்கூடாது, எதுவுமே அப்படியே சும்மா உட்கார்ந்துட்டு அப்படியே சந்தோஷமா நிம்மதியா வாழ்க்கை ஓட்டணும்னு எதிர்பார்க்கிறோம். அப்படி அல்ல. பரலோகம்தான் நமக்கு சமாதானத்தின் ஒரு நிறைவான ஒரு இளைப்பாறுதல் இடம். ஆனா அதற்கு போக வேண்டும் என்று சொன்னால் உபத்திரவத்தின் பாதை, அதில் நாம் புடமிடப்படுகிறோம். ஏன்? அதில் நாம் சோதனையின் பாதையில் கடந்து போகிறோம். எதற்காக தேவன் அதை அனுமதிக்கிறார்? நாம் எண்ணுமாய் உருவாக்கப்பட, அதற்கேற்றபடி நாம் வணையப்பட அநேக உபத்திரவத்தின் பாதை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஒரு வைரம் மிளிர்கிறது என்று சொன்னால் அது பட்டை திட்டமிடும் போது அந்த பாதையில கடந்து போக வேண்டும். இன்னைக்கு பொன் பார்ப்பதற்கு அழகாக மாற வேண்டுமானால் அது தீயின் நூடாக கடந்து சென்று அது புடமிடப்பட வேண்டும். எளிதாக அது வந்துவிட முடியாது. நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான். ஆண்டவர் அதனால் உபத்திரவங்களை அனுமதிக்கிறார், பாடுகளை அனுமதிக்கிறார். கைவிட்டு ஒன்றுமில்லாமல் நாம் போவதற்காக அல்ல, உருவாக்கப்படுகிறோம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்றவர்களாய். ஆனால் சோர்ந்து போகாதபடி ஆண்டவர்களை நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசத்தை விட்டுவிடக் கூடாதுன்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அநேக நேரத்தில் விசுவாசத்தை விட்டு விடுகிறோமே, சோர்ந்து போய்கிறோமே, பின்வாங்குகிறோமே. அப்படி அல்ல. எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்காதபடி, சோர்ந்து போகாதபடி கர்த்தர் இதில் ஒரு நன்மை வைத்திருக்கிறார். இந்த உபத்திரத்தின் முடிவு எனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொல்லி நம்பிக்கையோடு கடந்து பாருங்க, நிச்சயமா அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு தாய் மகனும் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு தன்னுடைய உறவினர் வீட்டுக்கு போகும்பொழுது ஒரு ரிவர் கடந்து போனோம். அந்த ரிவர் பொறுத்தவரை அது சம்மர் சீசனா இருந்ததுனால வெயில் காலம் தண்ணீர் இல்ல. போயிட்டு இருக்கும்போது இந்த குட்டி பையன் 2 கல், அதுல கிடக்கிற கல் எடுத்து வச்சுட்டான். எடுத்து வச்சுட்டு போகும்போது அது அழகா கையில அந்த கூழான்கள் பாக்குறதுக்கு நல்லா உருண்டே அழகா இருக்குது. குட்டி பையனா இருந்தாலும் அம்மாட்ட கேட்கிறான், மம்மி நம்ம வீட்டுல கிடக்கிற கல் எல்லாம் அன்ஷேப்பா இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது, நல்லா இல்ல, அது ஒரு மாதிரி அன்இவனா இருக்குது, இது எவ்வளவு அழகா உருண்டே அழகா இருக்குது, இது எப்படி ஆற்றுல மட்டும் இப்படிப்பட்ட கல்லு அப்படி உருவாயிருமான்னு சொல்லி கேட்கும்போது அந்த தாய் அந்த குட்டி பையனுக்கு சொல்றாங்க, இல்ல மகனே, இந்த கல் ஆக்சுவலி இங்க உள்ளது கிடையாது. மழை நேரத்துல பெரும் வெள்ளம் வரும்பொழுது மலை அடிவாரத்தில் உள்ள கல்கள் எல்லாமே கற்கள் அடித்து தண்ணீரில் கொண்டு வர முடியும். ஆற்றில் வேகமா போகும்போது அடிப்பட்டு தண்ணீர்ல அங்கெங்கும் மோதி 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 இந்த மாதிரி ஒரு நல்ல வடிவத்தை அது பெற்றுக் கொள்கிறது. ஆனால் இந்த வடிவத்தை பெற்றுக் கொள்வதற்கு முன்பாக அதுவும் அன்ஈவனா அன்ஷேப்பா தான் இருக்கும். பாக்குறதுக்கு நல்லா இருக்காது, ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அந்த தண்ணீரில் அடிக்கப்பட்டு உருண்டு உருண்டு அங்கெங்கெல்லாம் மோதி கற்கள் மேலும் பாறைகள் மேலும் எல்லா தரையிலும் மோதி இந்த அளவு உருவத்தை பெற்றிருக்கிறது. அதுக்கு முன்பாக அது கடந்து வந்த பாதை கடினமான பாதை. அதுதான் இன்னைக்கு உன் கையில அழகா இருக்கு, நீயும் எடுத்து வச்சு விளையாடிட்டு இருக்கிறா.
இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையும் அநேக காற்றினால, புயலினால, வேதனையினால, நிந்தனையினால அடிப்படும் பொழுது அந்த பாதையில கடந்து போவது நாமும் ஆண்டவருக்கு ஏற்ற விதத்தில் அழகாக உருவாக்கப்படுகிறோம். பின்பு ஆண்டவருடைய கரத்துல கிரீடமாய் மாறிவிடுகிறோம். அதனால இதுல இருந்து இந்த பாடத்தை கற்றுக்கொள்ள என்று சொல்லி அதனுடைய காரியத்தை சொல்லி கொடுத்தாங்களா. அந்த சிறுப்பைய ஆச்சரியமா அதை ஏற்றுக்கொண்டானா. யோசித்து பாருங்கள், அதுதானே உண்மை. இன்னைக்கு நாம் அன்ஷேப்பா, அன்இவனா, யூஸ்லெஸ்ஸா இருக்க விரும்புறோமா? இல்ல, அழகாய் தேவனுடைய கரத்துல தேவனுக்கு ஏற்ற பாத்திரமா இந்த ராஜ்யத்துக்குரியவரா, பரலோகத்துக்குரியவரா மாற விரும்புறோம்னா உபத்திரத்தின் பாதையில கடந்து போகும்போது பொறுமையா ஏற்றுக்கொள்வோம், சகிப்போம். ஆண்டவர்கிட்ட கேட்கறதெல்லாம் உபத்திரம் வேண்டான்னு சொல்லி அல்ல, ஒருவேளை உபத்திர பாதை எங்க வாழ்க்கையில நீர் வைத்திருப்பீர் என்று சொன்னால் அதை தாங்க, அந்த பாதையை கடந்து செல்லக்கூடிய பலனை தாங்கன்னு சொல்லி ஜெபித்து பாருங்களா. பலப்படுத்துவார், சகாயம் பண்ணுவார், அந்த பாதையை தாண்டக்கூடிய கிருபை கொடுப்பார். பாதையை தாண்டி இருக்கும் பொழுதே ஆண்டவருக்கு ஏற்ற பாத்திரமான உருவாக்கப்பட்டிருப்போம். ஜெபிப்போமா. அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளில் காலை நேரத்தில் சமூகத்துல வந்திருக்கிறோம்ப்பா. எவ்வளோ எல்லா பக்கங்களும் நெருக்கங்கள், புயல் காற்று வீசுகிறது, அலைகள் எழும்புகிறது. என் ஆண்டவரே, என் வாழ்க்கை மட்டும் இந்த அளவு உடைக்கப்படுகிறேனே, இந்த அளவு நொறுக்கப்படுகிறேனே, இந்த அளவு கண்ணீர் சிந்துகிறேனே, இந்த அளவு இந்த பெருமூச்சை நீர் கேட்க மாட்டீரான்னு சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளைகள் ஒருபோல் அந்த செய்தி கேட்டாலும் இந்த புடமிடுகிற அந்த பாதைகளை போகும்பொழுது பொறுமையோடு சகிக்க, அதிலே அப்பா உடைய பலத்தை நீர் கட்டளையிடுவீராக, உடைய பலத்தினால் நிரப்புவீராக. பின்வாங்கி விடாதபடி, விசுவாசத்தை விட்டு விலகி உம்மை மறுதளித்து விடாதபடி முடிவு பரிந்து நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. உபத்திரத்தின் பாதையில் தான் ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும் அப்பா. சிலுவை தூக்கி கொண்டு கடைசி வரை உம்மை பின்பற்றணுமே, அந்த பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. செய்வதற்காய் ஸ்தோத்திரம், கிருபை நீர் கட்டளையிடுவதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பாடுகளை, உபத்திரவங்களை பார்த்து சோர்ந்து போய்விடாதங்க. உறுதியா நிற்போம். புடமிடப்பட்டாலும் ஒரு நாள் ஆண்டவருக்கு ஏற்ற பாத்திரமாய் மாறி அவருடைய ராஜ்யத்துக்குரியவராய் மாற்றம் பயன்படுத்துவார். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளம்புவேன் என்றென்றுமே. திராணிக்குமே சோதித்திடா தாங்கிட பலனளிப்பார். திராணிக்குமே சோதித்திடா தாங்கிட பலனளிப்பார். தேவ சித்தம் நிறைவேற